ஸ்லோவாக மூவியும் ஸ்லோவாக இருக்குது, படம்னா நல்லா இருக்குது, கருத்து த்ரில்லிங்காக இருக்குது. படம் சூப்பர்ண்ணே. ஒரு தடவை பார்க்கலாம், புரிய மாட்டேது ஒன்றும். நல்லா தான் இருக்குது. இது ஒரு கண்டென்ட் மூவி. கண்டென்ட் மூவியில் அஜித் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பாதி ஏதோ போகுது, புரியல. ஆனால் படம் 2 வாட்டி பார்த்தா தான் புரியும். படம் நல்லாவே இல்லை. வலிமை எதுக்கு பரவாயில்ல. விஜய் ஃபேன் உண்மையாவே நல்லா இல்லை படம். தயவு செஞ்சு வந்துடாதீங்க. சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை வந்து வேணும்னு பரப்புறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். கடவுளே அஜித் படம் சூப்பரா இருக்கு. அஜித் தான் படம் நல்லா இல்ல. வேற மாதிரி படம் நல்லாவே இல்ல. வலிமை எதுக்கு பரவாயில்ல. வலிமை பாத்துக்கலாம். வேணாம் படம் நல்லா இருந்துச்சு. உள்ள சொன்னே வலிமை பாத்துக்கலாம். நல்லா இல்ல. விஜய் ஃபேன் விஜய் ஃபேன் விஜய் ஃபேன் உண்மையாவே நல்லா இல்ல படம். தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அதாவது நார்மல் அஸ் யூஸ்வல் அஜித் படம் கிடையாது இது. வந்து எல்லாம் அஜித் ஃபேன் மாஸாக இருக்கும். ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, மாஸ் டைலாக் கிடையாது. ஒரு கேரக்டர் ஒரு ஹஸ்பண்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டோரி வருது, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போயில ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. மிஸ் ஆகையில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, த்ரில்லிங் தான் கதை. நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். படம் விறுவிறுப்பாக போகுது. இவங்க சொல்ல மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்பீட் அப்படின் கிடையாது. கதை சொல்லணும்ல. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு, எப்படி கன்வி இதானாங்க, அவங்க ஸ்டோரி காமிச்சா தான் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த த்ரில்லிங்க்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்காண்டி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸ்லோலாம் கிடையாது, எங்கேஜிங்காக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. 2 பேருக்கு அந்த மனவேதனையில் தான் ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணல இவங்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அமௌண்ட்டை பறிக்க போவாங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்றதான் படம் அது பாருங்க. ட்விஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி தான் வந்திருக்கோம். நான் விஜய் ஃபேன். படம் பிடிச்சிருக்கு. அஜித்துக்காக வேணா போகலாம், அவ்வளோதான். அஜித்துக்காக போகலான்னா படம் நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 வாட்டி பார்த்தா தான் படம் புரியும். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பாதி ஏதோ போகுது, புரியல. ஆனால் படம் 2 வாட்டி பார்த்தா தான் புரியும். ஃபேன் வந்து அஜித் ஃபேன், விஜய் தளபதி ஃபேன். அதில் வந்து ஒய்ஃப் இவங்களோட லவ் அந்த ப்ரீவியஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா அந்த சொல்கிற அவர் எல்லா இன்டர்வியூ சொன்னார். திரும்பி 6 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்டோரி காமிக்கிறாங்களா, அது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துகிட்டே இருக்கும். இன்டர்வலுக்கு மேலே அவர் காப்பாற்றினாலும் என்னாரா, அது என்ன ட்விஸ்ட்டுன்றதான் கதை. படம் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தேன். ஓரளவுக்கு எப்படி சொல்ல, அவரை எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் மாதம் தான் இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குண்ணா. ரொம்பலாம் அஜித் அவர் படத்துக்கு வந்ததில்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஃபேன் கிடையாது, பட் ஸ்டில் படம். ஆமாண்ணா. சிலவங்க படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, போர் அடிக்குதுலாம் சொல்கிறாங்க. புரியல. இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. அவர் எப்பயும் போல சொல்ல வேணும். அவர் மாஸ் பண்ணிட்டார். லியோவுக்கு மாஸாக எப்படி போட்டிருக்காரோ அந்த மாதிரி. ஆனால் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அனிருத் கிளப்பிட்டாருன்னுவாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது. அவர் கிளப்பலாம் இல்லை, ஒரே பிஜி. அந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, அந்த மகுடி வச்சுக்கிற மாதிரி அதே மியூசிக்கை தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றி வச்சுருக்காரு. அவ்வளோதான். அது படம் அந்த மூடுக்கு கொண்டு வரதுக்காண்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே மியூசிக்கை தான் மாற்றி போடுவாப்புல. அதே போகிறாலும் அந்த படத்தோட மூடுக்கு கரெக்டாகுன்னு சொல்லிட்டு ஒரே மியூசிக் தான் போட்டிருக்காப்புல. ஆனால் படத்துக்கு செட் ஆயிருக்கு. அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது மியூசிக். எங்கள் தலையை, அதாவது தளபதியை உள்ளே வந்து அப்படி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தலையை ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி இதாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கதை சூப்பராக இருக்குது. த்ரிஷா வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருக்கலாம். ஸோ ஓகே, அது ஓகே. பட் மகிழ் திருமணி டைரக்ஷன்ஸ் ஓப்பனாக போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு, யாரும் மனம் திறந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. படம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி அவர் சொன்னது பொய். எக்ஸ்பெக்டேஷனை குறைக்காமல் வந்தாலும் நல்லா தான் இருக்குது, திருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஆக்சுவலி தலை ஃபேன் கிடையாது. நான் 2 தடவை படம் பார்த்துட்டேன். படம் உண்மையிலே வந்து மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில். நீங்கள் வந்து இந்த படம் ஓடுறத வந்து நீங்கள் கேமராவில் பிடிச்சி ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்கலாம். ஸ்னாப் எடுக்கிற மாதிரி அந்த ஃப்ரேமு செதுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து இன்டர்வல் வரைக்கும் இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்குமே எப்படா கேமரா எடுத்தாங்கன்னு எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. இன்றைக்கி இவர் இந்த கேமராமேன் தான் இன்றைக்கி முன்னாடி கேமராமேனை வர வாய்ப்பு இருக்குது. பிரிச்சுட்டாப்புல ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. அடி வாங்குறதே காமிச்சு. ஆனால் மனுஷன் மேலே அடி வாங்கியிருக்காப்புல. யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க தளபதி கூட வாங்கியிருக்க மாட்டாப்புல. ஆனால் தலை வந்து நான் பரவாயில்ல, இந்த கதைக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஓகே இல்லாமல் சொல்லியிருக்காப்புல. அவங்க வந்து பாராட்டணும். படம் நல்ல சூப்பராக இருக்குது. தலை வந்து ஸோ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது ஓகே. சரி, நான் எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். எனக்கு ஆக்சுவலாக அருண் விஜய் என்ன இந்த கிளப்பிட்டாப்ல இல்லை, அவர் மட்டும் தான் இன்னும் பூஸ்டப்பாக இருந்திருக்கும். ஆரோவுக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த ரெஜினா காசன்ட் அவங்களுக்கு இனிமேல் வில்லி ரோல் தான் வரும் நிறையா. அவங்க பர்ஃபார்மன்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ரோல் வந்து வச்சுருக்காங்க. இவங்க காம்போ அது விஜய் கூட நல்லாயிருக்கும், அஜித் கூட நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காம்போக்கு தான் வச்சுருக்காங்க. பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒய்ஃபாக இருக்காங்க, அவ்வளோதான். லியோவில் இருக்க மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடையாது. அவருக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மற்ற கேரக்டர்லாம் த்ரிஷாவை தவிர மற்ற எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அர்ஜுனுக்கு இருக்குது, ஆரோவுக்கு இருக்குது, அஜித்துக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அஸ் யூஸ்வல் அஜித் படம் கிடையாது. இது ஒரு கண்டென்ட் மூவி. கண்டென்ட் மூவியில் அஜித் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை வந்து வேணும்னு பரப்புறாங்க.
நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் வந்து 100% சூப்பராக பிடிச்சிருக்கு. நல்லா ஃபேமிலி இன்னி வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஃபேமிலி கூட்டம் கண்டிப்பாக கூடும். படம் மாசாக போகும்.